Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சதவீதம் டாபிக்ல பயிற்சி 2.3 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய YouTube சேனல்ல பயிற்சி 2.1 மற்றும் 2.2க்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிருந்தோம். அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய சேனல்ல எப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்றோமோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு புத்தக கடையில் உள்ள 70 பத்திரிகைகளில் 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு புத்தக கடையில் மொத்தம் எத்தனை பத்திரிகைகள் இருக்குது அப்படின்னா 70 பத்திரிகைகள். டோட்டலா 70 பத்திரிகைகள் இருக்கு. அதுல 14 பார்த்தீங்கன்னா நகைச்சுவை பத்திரிகைகள். நகைச்சுவை பத்திரிகைகள் எத்தனை இருக்கு? 14 இருக்கு. நம்ம கணக்குல என்ன கேட்டிருக்காங்க? 14 பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிகைகள் எனில் நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 70 பத்திரிகைகள், அதுல 14 நகைச்சுவை பத்திரிகைகள், அதனுடைய சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சதவீதம் கேட்டு என்ன பண்ணணும்? பெருக்கல் 100. இப்போ இதை நம்ம அடி கொடுத்தோம்னா இந்த ஒரு சீரோக்கு இந்த ஒரு சீரோ போயிடும். 1 7 7 14, 2 பெருக்கல் 10 என்ன வரும்? 20. 20%. அந்த கடையில் இருக்கக்கூடிய நகைச்சுவை பத்திரிகைகளின் சதவீதம் எவ்வளோனா 20%. இதுதான் ஆன்சர். அடுத்தது இரண்டாவது கணக்கு. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர்கள் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கு, அதனுடைய கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 லிட்டர். அதுல தற்போது 30% தண்ணீர் நிரம்பி இருக்கு. அதுல இன்னும் 50%, 30% இருக்கு, அது 50%-ஆ நிறையறதுக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. தண்ணீர் தொட்டியோட கொள்ளளவு 50 லிட்டர். இந்த 50 லிட்டர் என்னதுன்னா 100%. 100% எவ்வளோனா 50 லிட்டர். இந்த 50 லிட்டர்ல ஏற்கனவே ஒரு 30% நிறைஞ்சிருக்கு. அது 50%-ஆ நிறையணுமா? 50%-ஆ நிறையணும்னா நமக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை சதவீதம் தேவைப்படுதுன்னா 20% தேவைப்படுது. அந்த 20% தான் எத்தனை லிட்டர்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 50 லிட்டர் 100% அப்படின்னா இந்த 20% எத்தனை லிட்டர்? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிராஸ்ல பெருக்கணும்னா என்ன வரும்? 50 பெருக்கல் 20. நமக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் மட்டும் இங்க வச்சுட்டு இந்த 100 இந்த பக்கம் வரும். ரெண்டு பெருக்கணும் எத்தனை? 10. 10 லிட்டர். 50% தண்ணீர் நிறைய இன்னும் 10 லிட்டர்கள் தேவை. அடுத்தது மூன்றாவது கணக்கு. கருண் என்பவர் ஒரு சோடி காலணிகளை 25% விலையில் வாங்கினார். அவர் செலுத்திய தொகை ரூபாய் 1000 எனில் குறிக்கப்பட்ட விலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கருண் 25% தள்ளுபடியில தான் அந்த செருப்பை வாங்கியிருக்காங்க. அது எவ்வளோனா 1000 ரூபாய். அப்போ மொத்தம் 100%. அதுல 25% தள்ளுபடி போக 75%. அப்ப 75%க்கு 75% தான் இந்த 1000 ரூபாய் அப்படின்னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்.
இந்த 75 கீழே வந்துடும். இந்த 5ஆல் அடி கொடுத்தோம்னா என்ன வரும்? 1 5 5, மீதி இங்கே 2 இருக்கும். 5 25, 3 5 15, 4 5 20. இந்த 3ஆல் அடி கொடுத்தோம்னா 1 3 3, 3 3 9, மீதி இங்கே 1 இருக்கும். 3 3 9, மீதி இங்கே 1, 3 3 9, 0.33 இந்த மாதிரி போகும். மீதி இங்கே என்னலாம் இருக்கு? 4 பெருக்கல் இந்த பெருக்குனா என்ன கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதை பெருக்கி பாருங்க. இதுதான் ஆன்சர். குறிக்கப்பட்ட விலை எவ்வளோன்னா 1333.32. அடுத்தது 4வது கணக்கு. ஒரு காப்பீட்டு நிறுவனத்தின் முகவர் அவர் சேகரிக்கும் அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகாக பெறுகிறார். அவர் ரூபாய் 4800 பிரீமியமாக வசூலித்தார் எனில் அவர் பெறுகின்ற தரகு தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அவர் எவ்வளோ பிரீமியம் வசூலிக்காருன்னா 4800. 4800 ரூபாய் பிரீமியமாக வசூலிக்காரு. அதில் அந்த அடிப்படை பிரீமியத்தில் 5% தரகாக பெறுகிறார். 5% என்ன செய்கிறாரு? 5% எப்படி எழுதணும்? 5/100. 5% தரகாக பெறுகிறார். அவர் பெறுகின்ற அந்த தரகு தொகை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். இந்த 2 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 48 பெருக்கல் 5. 8 5 எத்தனை? 40. மீதி 4 இருக்கா? 4 5 20, 4 24. 240 ரூபாய். அவர் பெறுகின்ற தரகு தொகை 240 ரூபாய். அடுத்தது 5வது கணக்கு. ஓர் உயிரியல் வகுப்பு மாணவர்கள் குழு உள்ளூரில் உள்ள ஒரு புல்வெளியில் ஆய்வு செய்தனர். அவற்றுள் 40ல் 30 பூக்கள் வச்சாதவை எனில் வச்சாத பூக்களின் சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் பூக்கள் எத்தனை? 40. அதுல 30 பூக்கள் எத்தனை? வச்சாத பூக்கள் எத்தனை? 30. 30 பூக்கள் வச்சாதவை எனில் அந்த வச்சாத பூக்களின் சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவ பெருக்கல் 100. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடி போயிடும். இந்த 2ஆல் அடி கொடுத்தோம்னா இங்க 2 வரும். இங்க 15 வரும். 2ஆல் அடி கொடுத்தோம்னா இங்க எத்தனை வரும்? 5. மீதி என்ன இருக்கு? 15 பெருக்கல் 5. இந்த 2ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 75. இப்போ வச்சாத பூக்களின் சதவீதம் எத்தனை? 75%. அடுத்தது 6வது கணக்கு. இஸ்மாயில் என்பவர் சில வகையான மணிகளை வாங்குவதற்காக சரக்கு அனுப்பானையை அனுப்பினார். மொத்தம் 50 மணிகளில் 15 மணிகள் பழுப்பு நிறம் எனில் பழுப்பு நிற மணிகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. மொத்த மணிகள் எத்தனைன்னா 50. அதுல பழுப்பு நிற மணிகள் எத்தனை இருக்கு? 15. நம்ம கணக்குல என்ன கேட்டிருக்காங்க? பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் கேட்டிருக்காங்க. பெருக்கல் 100. இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 அடி போயிடும். 1 5 2 10. மீதி என்ன இருக்கு? 15 பெருக்கல் 2. இந்த 2ஐயும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 30. பழுப்பு நிற மணிகளின் சதவீதம் 30%. அடுத்தது 7வது கணக்கு. ராமு என்பவர் ஆங்கில பாடத்தில் 25க்கு 20 மதிப்பெண்களும் அறிவியல் பாடத்தில் 40க்கு 30 மதிப்பெண்களும் கணித பாடத்தில் 80க்கு 68 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்னு கேட்டிருக்காங்க. ராமு என்ற பையன் பார்த்தீங்கன்னா ஆங்கில பாடத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில பாடத்துல மொத்தம் 25க்கு 20 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. 25க்கு 20 மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அப்போ அவன் ஆங்கிலம் பாடத்துல எத்தனை சதவீதம் பெற்றிருக்கான்னு சொல்லி பார்க்கணும். பெருக்கல் 100.
ஒரு 25 25 4 25 100 இந்த ரெண்டையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் 80%. ஆங்கிலத்துல 80% மதிப்பெண் பெற்றிருக்கிறான். அடுத்தது அறிவியல் பாடத்துல அறிவியல் பாடத்துல 40க்கு 30 மதிப்பெண். அதனுடைய சதவீதம் பார்ப்போம். இந்த ரெண்டையும் பெருக்கினா என்ன கிடைக்கும் 75. அறிவியலில் 75%. அடுத்து என்ன இருக்கு கணிதம். கணிதத்துல மேக்ஸ்ல 80க்கு 68 மதிப்பெண். அதனுடைய சதவீதம் பார்க்கறதுக்கு 100ஆல பெருக்கிறோம். இந்த 2 நாள் அடி கொடுத்தோம்னா இங்க 4, இங்க எத்தனை 5. இந்த 2 நாள் அடி கொடுத்தோம்னா இங்க 2, இங்க எத்தனை 34. மறுபடியும் 2 நாள் அடி கொடுத்தோம்னா இங்க வந்து என்ன வரும் 17. 17 பெருக்கல் 5 எத்தனை வரும் 85. 85%. இது வந்து ஆங்கிலத்தில் பெற்ற மதிப்பெண், இது அறிவியலில் பெற்ற மதிப்பெண், இது கணிதத்தில் பெற்ற மதிப்பெண். கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, அவர் எந்த பாடத்தில் சிறந்த சதவீதம் பெற்றுள்ளார்னு கேட்டிருக்காங்க. இதுல எதுல அதிகமான சதவீதம் இருக்கு 85%. அப்ப இந்த 85% எந்த பாடத்துல ராமர் பெற்றிருக்கிறாரு கணிதத்துல. அப்போ ஆன்சர் வந்து கணிதம். எந்த பாடம்னா கணிதம், பெற்ற மதிப்பெண் 85%. இதுதான் ஆன்சர். அடுத்தது 8வது கணக்கு. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் 280 மதிப்பெண்களை பெற்று தோல்வி அடைந்தார். அவர் இன்னும் 20 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்று வெற்றி பெற்றிருப்பார் எனில் மொத்த மதிப்பெண்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. பீட்டர் வந்து ஒரு தேர்வில் எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்காருன்னா 280 மதிப்பெண் பெற்று அதுல என்ன செஞ்சிட்டாரு தோல்வி அடைஞ்சிட்டாரு. 280 மதிப்பெண் பெற்று தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவர் இன்னும் 20 மதிப்பெண் பெற்றிருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னா பாஸ் பண்ணிருப்பாராம். மொத்த மதிப்பெண்ல 50% பெற்று அவர் வந்து என்ன செஞ்சிருப்பாரு வெற்றி பெற்றிருப்பாராம். அப்போ கூட ஒரு 20 மார்க்குனா எவ்வளோ வரும் 280 + 20 300. அப்ப இந்த 300 மதிப்பெண் அப்படிங்கிறது என்னதுன்னா மொத்த மதிப்பெண்ல 50%. மொத்த மதிப்பெண்ல 50% தான் என்னது 300. அப்ப 100% எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 100%க்கான மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. கிராஸ்ல பெருக்கும்போது இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இது இங்க இருக்கட்டும். இந்த 50 இந்த பக்கம் வந்துடும். இந்த 2 பெருக்குனா எத்தனை வரும் 600. மொத்த மதிப்பெண் எவ்வளோனா 600. அடுத்தது 9வது கணக்கு. கயல் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் 500க்கு 225 மதிப்பெண்களும், இரண்டாம் திருப்புதல் தேர்வில் 500க்கு 260 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. கயல் வந்து முதல் திருப்புதல் தேர்வில் பார்த்தீங்கன்னா 500க்கு எத்தனை மதிப்பெண் பெற்றிருக்காங்கன்னா 225 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. இது வந்து முதல் திருப்புதல் தேர்வு. 500க்கு 225 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. இதனுடைய சதவீதம் எவ்வளோன்னு பார்ப்போமா? சதவீதம் பார்க்கறதுக்கு 100ஆல பெருக்கணும். இந்த 2 0க்கு இந்த 2 0 அடி போயிடும். இந்த 5ஆல் அடி கொடுத்தோம்னா இங்கே என்ன வரும் 4 5 20 5 45%. முதல் திருப்புதல் தேர்வில் 45% பெற்றிருக்காங்க. அடுத்தது இரண்டாம் திருப்புதல் தேர்வில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருப்புதல் தேர்வில் 500க்கு 260 மதிப்பெண்.
500க்கு 260 மதிப்பெண். இந்த தேர்வில் எத்தனை சதவீதம் மதிப்பெண் பெற்றிருக்காங்கன்னா, இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். இந்த 5ஆல் அடி கொடுத்தோம்னா இங்கே என்ன வரும்? 5 25, மீதி இங்கே 1 2, 2 10, 52%. இது வந்து முதல் திருப்புதல் தேர்வில் பெற்ற சதவீதம். இது இரண்டாம் திருப்புதல் தேர்வில் பெற்ற சதவீதம். அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பின் சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 52%. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண தெரிஞ்சிடும். -45%. எத்தனை வருது? 7%. அதிகரிப்பின் சதவீதம் எவ்வளோனா 7%. அடுத்தது 10வது கணக்கு. ரோஜா மாத சம்பளமாக ரூபாய் 18,000 பெறுகிறார். அவர் தனது சம்பளத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவினங்களுக்கு 2:1:3 என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக கூறுகன்னு கேட்டிருக்காங்க. ரோஜாவுடைய மாத சம்பளம் எவ்வளோ? ரூபாய் 18,000. இதில் அவங்க வந்து கல்வி, சேமிப்பு மற்றும் பிற செலவினங்களுக்கு எந்த ரேஷியோவில் செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:1:3. இது வந்து கல்விக்கான ரேஷியோ, இது சேமிப்புக்கான ரேஷியோ, இது வந்து செலவுக்கான ரேஷியோ என்ற விகிதத்தில் செலவு செய்கிறார் எனில் அவரது செலவை சதவீதமாக கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னது? செலவுக்கான ரேஷியோனது இது. மொத்தம் அவங்க வந்து வாங்கக்கூடிய சம்பளம் வந்து 18,000. இதில் அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்கங்கிறத சதவீதமாக சொல்லணும். மொத்தம் இங்கே எத்தனை ரேஷியோ இருக்குது? இதெல்லாம் கூட்டினா எத்தனை? 2 + 1 3, 3 + 3 எத்தனை? 6. மொத்த ரேஷியோ 6. அதில் செலவுக்கானது எத்தனை? 3. இந்த அடி கொடுத்தோம்னா எத்தனை? 1 6 6, 3 18. இந்த 2 பேருக்குன்னா 9,000. அவங்க வந்து 9,000 செலவு பண்ணுறாங்க. அவங்க செலவு பண்ணது 9,000. அது எத்தனை சதவீதம்னு பார்ப்போமா? அவங்களுடைய சம்பளத்தில் எத்தனை சதவீதம்னு பார்ப்போம். மொத்த ரேஷியோ 6. அதில் செலவினம் வந்து 3. அதை வந்து சதவீதமாக மாற்றோம்னா பெருக்கல் 100. இத்தனை 50. அவங்களுடைய செலவுக்கான சதவீதம் எத்தனை? 50%. இது கல்விக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா, இப்போ கணக்கில் நமக்கு செலவுன்னு கேட்டிருக்கிறதுனால செலவை மட்டும் எடுத்து நம்ம செஞ்சுருக்கோம். கல்விக்கான சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்வி எத்தனை? எந்த ரேஷியோ? 2. இப்போ மொத்த ரேஷியோ வந்து இது வந்து அவங்க வாங்கக்கூடிய சம்பளம். மொத்த ரேஷியோ 6. அதில் கல்வி வந்து 2. இந்த ரெண்டையும் பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்கும்? 6,000. இது வந்து நம்ம சதவீதத்தில் பார்க்கும்போது மொத்த ரேஷியோ 6. கல்விக்கு செலவு பண்ணுறது 2. இந்த அடி கொடுத்தோம்னா என்ன வரும்? கல்விக்கான ரேஷியோ வந்து 33.33%. அடுத்தது சேமிப்புன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா $18,000 சம்பளம். மொத்த ரேஷியோ 6. சேமிப்பு வந்து 1. சேமிக்கப்படும் தொகை வந்து சேமிக்கப்படும் தொகை 3,000. அது எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 16.66%. இது கல்விக்கான சதவீதம். இது சேமிப்புக்கான சதவீதம். இது வந்து செலவினத்துக்கான சதவீதம். நமக்கு செலவினம் தான் கேட்டிருக்காங்க. அதனால வந்து ஆன்சர் வந்து 50%.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.